தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நான் இந்த பொங்கல் லீவில் 3 நாள் உள்ளிருப்பு தியானத்திற்காக 7வது டிவைன் ரிட்ரீட் சென்டருக்கு போயிருந்தேன். அப்போது ஃபாதர் வர்கீஸ் அவர்கள் நம்ம பாரிஷில் நடக்கக்கூடிய ஆண்டிற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தியானம், அதை பற்றி, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதை பற்றி நிறையா சொல்லியிருந்தார். நம்ம இந்த தியானத்தை ஏன் அட்டன் பண்ணணும், ஏன் இந்த தியானத்தை அவ்வளோ முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். தூய ஆவியானவரின் தூண்டுதலால் அதை உங்கள் எல்லாருக்கும் சொல்ல நான் விரும்புகிறேன். ஏன்னா எல்லாருடைய ஆத்மாவும் காப்பாற்றப்பட்டு கடவுள்கிட்ட போகணும், அதுதான் முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே இந்த லென்ட் சீசனில் இருக்கும்போது நம்ம பாரிஷில் கண்டிப்பாக ரிட்ரீட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போது இந்த ரிட்ரீட் அப்போது நம்ம எப்படி பங்கேற்கணும், எதற்காக பங்கேற்க வேண்டும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம ரிட்ரீட் பார்க்க போனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் ரிட்ரீட் அட்டன் பண்ணுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. சிலவங்க மதியானத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் ரிட்ரீட் அட்டன் பண்ணுவாங்க. சிலவங்க மாஸ்க் மட்டும் வருவாங்க, சிலவங்க கன்ஃபெஷன் மட்டும் வருவாங்க. ஆனால் ரிட்ரீட் இதை அப்படி அட்டன் பண்ணக்கூடாது. ஏன்னா இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேருக்கு தெரியல. அதனால தான் நம்ம ரிட்ரீட் லெத்தாஜிக்காக எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம விண்ணகத்திற்கு போகிற வழி ஜீசஸ். அதுக்கு நம்மள என்ன பண்ணணும், தயாரிக்கணும். எப்படி தயாரிக்கணும், நம்ம நல்ல ஒரு பாவர் சங்கீர்த்தனம் பண்ணி கடவுளின் வழியில் நடந்து கடவுளுடைய பிள்ளையாக மாறினா தான் விண்ணகத்தில் செல்ல முடியும். அப்போது இந்த கொஷின் ஃபாதர் வர்கீஸ் எழுப்பினார். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். என்னென்னா, நம்ம ஃபாதர்ஸால் நம்மளுடைய பாவங்கள், எல்லா பாவங்களும் பட முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின். இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அப்போது ஃபாதரால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட முடியுமா அப்படின்னு கேட்டால், இதுக்கான ஆன்சர், எல்லா பாவங்களும் ஃபாதரால் மன்னிக்கப்பட முடியாது. ஃபாதரால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட முடியாது அப்படின்றதான் தெளிவாக சொன்னார். அப்போது இந்த மன்னிக்க முடியாத பாவங்களுக்கு என்ன பண்ணணும், எங்கே போகணும், இதுக்கு நம்ம எப்படி நம்ம இந்த பாவத்துலேருந்து வெளிவர்றது அப்படின்னு நிறையா கொஷின்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படலைன்னா நம்ம விண்ணக வீட்டுக்கு உள்ளே செல்ல முடியாது. அப்போது இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம பாரிஷில் ஒரு பாரிஷில் அவங்கவுங்க பாரிஷில், இப்போ நான் ஒரு பாரிஷ் பிலாங்கிங்னா அந்த பாரிஷில் கண்டிப்பாக ரிட்ரீட் வைப்பாங்க. அந்த பாரிஷில் ரிட்ரீட் நடக்கும் பொழுது முழுமையாக ரிட்ரீட்டில் பங்கேற்க வேண்டும். காலையில் 9 மணிக்கு ரிட்ரீட் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 8:45 நம்ம போயிட்டு ரிட்ரீட்டுக்கு அட்டன் பண்ணி உட்காந்துடணும். அப்போ காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் ரிட்ரீட் முடிகிற வரைக்கும் முழுமையாக அந்த ரிட்ரீட்டில் நம்ம அட்டன் பண்ணி முழுமையாக அந்த ரிட்ரீட்டில் நம்ம பங்கேற்று, அப்போது அந்த நேரத்தில் உங்களையும் நீங்கள் அர்ப்பணித்து ஆண்டவருக்கு, அப்போது அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் செஞ்ச பாவங்கள் அனைத்தையுமே ரிகலெக்ட் பண்ணி அது ஒரு பேப்பரில் எழுதி, அந்த டைமில் ரிட்ரீட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும், ஈவினிங் வரைக்கும் ரிட்ரீட் நடக்குங்கள, அப்போது கன்ஃபெஷன் இருக்கும். அந்த கன்ஃபெஷனில் நீங்கள் செஞ்ச எல்லா பாவத்தையும் அறிக்கையிடும் பொழுது, அப்போது ஃபாதரால் மன்னிக்க முடியாத பாவங்கள் இருக்குல்ல, அது அந்த ரிட்ரீட் அப்போது மன்னிக்கப்படுகின்றது. அப்போ அந்த ரிட்ரீட் முடிச்சுட்டு ஈவினிங் ஃபுல் மாஸ் அட்டன் பண்ணணும். ரிட்ரீட் முடிஞ்சு கன்ஃபெஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாஸ் வைப்பாங்க. அந்த மாஸில் ஃபுல்லாக பங்கேற்று கம்யூனியன் வாங்கி நம்ம அந்த ரிட்ரீட்டை முடிக்கும் பொழுது ஃபாதரால் மன்னிக்க முடியாத பாவங்கள் அந்த ரிட்ரீட்டில் மன்னிக்கப்படுகின்றது. இதுக்கான மன்னிக்க முடியாத பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டியதற்கு வழி இந்த ஒரே வழி தான். ஃபாதர் வர்கீஸ் அவர்கள் தெளிவாக சொன்னார். அப்போது நம்ம செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், விண்ணக வாழ்வு செல்ல வேண்டும் என்றால் நம்ம இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு கடவுளுடைய பிள்ளையாகவும் விண்ணக வீட்டின் செல்வங்களாகவும் நம்ம மாற முடியும். அதனால் இந்த ஆனுவல் ரிட்ரீட்டை ரொம்ப லெத்தாஜிக்காக எடுத்துக்காமல் சீரியஸாக எடுத்து, உங்களுடைய ஆத்துமாக்காக எடுத்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரிட்ரீட் நடந்து முடிஞ்ச உடனே உங்களுக்கே ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். நீங்கள் அதை உணர்வீங்க. உங்கள் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நீங்கள் ஒரு புனிதராக ஆவீங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள்.
இந்த ரிட்ரீட் இந்த வருஷம் நல்லபடியாக எல்லாருக்கும் அமைந்து எல்லாருமே இறைவனின் மகனாக இயேசுவின் பிள்ளைகளாக மாற வேண்டுகிறேன். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.